கடலூர் மாவட்டம் பெரியப்பட்டில் சாய தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளனர். அந்த போராட்டத்தில் பங்கேற்ற அணு உலை எதிர்ப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் உதயகுமாருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். சார், இந்த போராட்டத்துக்கு இதுக்காக ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க, என்ன மாதிரி கோரிக்கை வச்சு இந்த போராட்டம் தற்போது நடக்குது? தமிழகம் முழுவதும் வளர்ச்சி என்ற பெயரிலே விவசாயிகளுடைய, மீனவர்களுடைய, வணிகர்களுடைய வாழ்வாதாரங்கள் திட்டமிட்டு சிதைக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. கடலூர் பகுதியிலே, சிதம்பரம் வட்டம் இந்த பெரியப்பட்டு பகுதியிலே கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் நிலத்திலே விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பொருட்கள் இங்கே விளைவிக்கப்படுகின்றன. நிலத்தடி நீர் மிக வளமானதாக இருக்கிறது. கை வைத்து தோண்டினாலே 5 அடி ஆழத்திலேயே தண்ணீர் கிடைக்கிறது. இவ்வளவு வளமான பூமியை இம்மாதிரியான கேடு உருவாக்குகிற, சுற்றுச்சூழலை கெடுக்கிற தொழிற்சாலைகளுக்கு தாரை வார்த்து யாருக்கு என்ன கிடைக்கிறதோ தெரியவில்லை. இங்கே வாழ்கிற விவசாயிகளுக்கும் இந்த கழிவுகளை கடலிலே கொட்டப்படும் போது அந்த பகுதி மீனவர்களுக்கும் மிகப்பெரிய கேடு விளையும் என்ற அடிப்படையில் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். சார், நாடு வல்லரசு ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, அதே சமயத்தில் அணு உலை எதிர்க்கிறீங்க, இது மாதிரி சாய தொழிற்சாலை எதிர்க்கிறீங்க. இப்படி தொடர்ந்து எதிர்ப்பு வரனால வளர்ச்சி என்பது எப்படி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? நாடு என்பது அதானியோ அம்பானியோ மட்டுமல்ல. இந்த நாட்டிலே வாழ்கிற 120 கோடி மக்களும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நம்பிக்கை. இங்கே பெரிய முதலாளிகள் அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் லஞ்சம் கொடுத்து அவர்கள் பணத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான வளர்ச்சியை நாங்கள் முழுமனதாக எதிர்க்கிறோம். இந்த நாட்டிலே வாழ்கிற விவசாயிகள், வணிகர்கள், மீனவர்கள், இம்மாதிரியான அடித்தட்டு மக்கள் அத்தனை பேரும் நலமாக, நோயின்றி இந்த இயற்கையை பாதுகாத்து வாழ வேண்டும் என்பதுதான் வளர்ச்சியை தவிர மற்றதெல்லாம் வளர்ச்சி அல்ல என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த சாய தொழிற்சாலை வருவதால் இந்த பகுதிக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும்? இதை எதிர்க்கிறீங்க? இந்த சாயப்பட்டறை வருவதால் இங்கு கழிவுகளை கடலிலே கொட்டப் போகிறார்கள். அந்த கடலிலே அந்த கழிவுகள் கொட்டப்படும் போது மீன்பிடி தொழில் பாதிக்கப்படும். நிலத்தடி தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும் போது நிலத்தடி தண்ணீர் இல்லாமலாகி போகும். கடல் நீர், உப்பு தண்ணீர் உள்ளே வந்து விவசாய தொழில் அழியும். ஏற்கனவே இந்த பகுதியிலே கடலூர் சிப்காட் திட்டத்தினால் மிகப்பெரிய நோய்களும் மிகப்பெரிய அவலங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த சாயப்பட்டறையும் இந்த நோய்களுக்கு அதிகப்படுத்தும். விவசாயத்தையும், இந்த நீரையும், நிலத்தையும், கடலையும் போற்றி வாழ்கிற இந்த மக்கள் மிகப்பெரிய அவலத்துக்குள்ளாகி போவார்கள். இந்த மக்களுடைய வாழ்க்கையை அழித்து ஒரு சில தனியார்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். நூற்றுக்கணக்கான கிராமங்களை அழித்துவிட்டு வளர்ச்சி என்பது எங்களுக்கு தேவையில்லை. இந்த பகுதி சுற்றுச்சூழல் ஏற்கனவே பாதிக்கப்பட்டது. உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும், இல்லை என்றால் எங்கள் போராட்டம் தொடரும் அவர்கள் அறிவிப்பார்கள். புதிய தலைமையாக ஸ்ரீதர்.